சமூகத்துல பொதுவா பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்கன்னு நமக்கே தெரியும். ஏன் கடைசியில இப்ப கூட சமீப காலத்துல கொல்கத்தாவையே உழுக்குன செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா சாலையில ஒரு பெண் நடந்து போனாலே அவளை எந்த ரூபத்துல பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? சில பேர் எல்லாரும் சொல்றாங்க பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருக்கிறது பெண்கள் தான், அதாவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருக்கிறதும் சரி, பொதுவாவே ஒரு சமூகத்துல நடந்து போறப்போ அவளுக்கு முற்றுக்கட்டையா இருக்கிறதும் சரி ஒரு பெண் தான். ஏன்னா இந்த சமூகத்துல பெண்களுக்கு இன்னும் எத்தனை சுதந்திரங்க தரல. வெளியே போறதுக்கான சுதந்திரம் இருக்கு, சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அந்த அவ்வளவு சுதந்திரம் இருந்தும் தன்னுடைய முடிவை தானே தேர்ந்தெடுக்க தெரியாம தவறான வழியில போறாளே, அப்ப பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது யாரு? ஒரு பெண் தானங்க. ஒரு பொண்ணு பிறந்து வயசுக்கு வந்துட்டா போதும், அங்க போகாத இங்க போகாத, இவங்கிட்ட பேசாத அவங்கிட்ட பேசாத, சிரிச்சு பேசாத, மொறச்சு பேசாத, கொலுசு குலுங்குற மாதிரி நடக்காத, வளையல் சினுங்குற மாதிரி நடக்கிறாதுன்னு சொல்லியா அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. பொம்பளை பிள்ளை தலை குனிச்சு நடந்தாதான் பெத்தவங்க தலை நிமிர்ந்து வாழ முடியும்னு அவளை குனிய வச்சு முதுகலை நங்குன்னு குத்தியே ஜென்மத்துக்கும் நிமிர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? மெல்றதுக்கு எதுவும் இல்லாம வெத்தலை பாக்க குத்திக்கிட்டு வெத்தலை பாக்க மென்னுக்கிட்டு ஊர் நாயத்தை பேசிட்டு இருக்காங்களே நம்ம பாட்டிங்களும் நம்ம அம்மாக்களும் தான். நம்ம அம்மாக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நீ வெளியே தைரியமா போயிட்டு வா, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஒரு ஆண் உன்னோட எகுத்தாப்புல வந்தா உன்னை தப்பா பேசினா அவனை என்னன்னு எகுத்து கேள்வி கேளு, உனக்கான உரிமையை அங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய் ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அந்த பெண் தான் இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய முதல் பெண்ணா இருப்பா. ஆனா இப்பெல்லாம் பசங்களை வளர்க்கறது யாருங்க? பெண்கள் தானே. பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, இது செய்யாத அதை செய்யாதன்னு சொல்றீங்களே, ஏன் அதையும் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி வளர்த்தா? ஆம்பளை பையன் பீடி மது இதெல்லாம் குடிக்கிறப்போ பெண்கள் அப்படி குடிச்சா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆண்கள் தப்பு செய்யறப்போ அவனை கண்டிச்சு பெண்களை இப்படி தவறான எண்ணத்துல பார்க்காத, எல்லாரையும் சமமான பெண்களும் உன்னோட சகோதரியா நினைன்னு எந்த அம்மாவாவது சொல்லி வளர்த்தா இந்த உலகத்துல பாலியல் பலாத்காரம்ங்கிறது ஒண்ணு நடக்கவே நடக்காது. அதுக்கு முழுக்க காரணமே பெண்கள் தான். வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் தங்கைமார்களும் தமக்கைகளும் தான். அந்த பெண்கள் தன்னுடைய ஆண் வாரிசுகளை சரியான முறையில வளர்த்தனா பெண்கள் இந்த சமூகத்துல பொதுவான வாழ்க்கையில எங்கெங்கேயோ முன்னேறலாம். ஏன் நாடு விட்டு நாடு, கண்டம் தாண்டி கண்டம், புது உலகத்தையே உருவாக்க முடியும் பெண்ணால. ஒரு பிரசவ வலியை தாங்கிக்க முடியும் எங்களால. அப்படிங்கிறப்போ இந்த சின்ன வலிகள் தெருவில் போறப்ப அங்க இங்க எங்களை தப்பா பார்க்குற வலிகள் எங்களுக்கு கொடுமையா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நாங்க வெளியே வரோம். துடிக்க நாங்க தயாரா இருக்கோம், சாதிக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா பெண்களான நீங்க, தாய்மார்களான நீங்க ஆண்களை தயவு செஞ்சு நல்ல முறையில வளங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிச்சு கேளுங்க. தலை பையன், மூத்த பையன், செல்ல பையன், ஆம்பளை பையன் அவனை அப்படியே விடுறதுனாலதான் இந்த உலகத்துல பெண்களுக்கு எதிராக ஆண்கள் தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு ஆண்களை கண்டிங்கன்னு சொல்ல, ஆண்களுக்கான ஒரு நல்ல வழிமுறைகளை சொல்லி வளங்க. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி துணிந்து தொழிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை மண்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம் இனிமே என்று கூறியவர் யாரு? முண்டாசு கவிஞர் பாரதியார். அவரும் ஒரு ஆண் தானே. அந்த ஆண் தானே எங்களோட முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருந்தது. அதனால பொது வாழ்வில் பெண்கள் அதிகமா பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான யாரால ஏற்படுதுன்னா ஆண்களாலையும்னு சொல்ல முடியாது, பெண்களால தான். பெண்கள் தன்னோட முன்னேற்றத்தை தானே ஏற்படுத்திக்கணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.